இவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரமா போகக்கூடாது. எப்படி இருந்தும் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போணும். அப்படியே இவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நம்ம வெற்றிவேல் மாமாவ வந்து சுந்தரி கிட்ட தனியா பேச விடவே கூடாது. எப்பவுமே மாமா கூடவே இருக்கணும். அதுக்கு முதல்ல ஃபங்க்ஷனுக்கு போறத டிலே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடியாகி காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில இதோ மாமா வந்துட்டேன். கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி 1 ஹவருக்கு மேலே இழுக்கடிச்சுட்டாங்க. வெற்றிவேல் இதுக்கப்புறமும் நம்மளால இப்போ வெயிட் பண்ண முடியாதுப்பா. ஃபங்க்ஷனே முடிச்சிரும். அதுக்கப்புறம் போய் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே போனா தானே அங்க இருக்கிற எல்லாரையும் பார்க்க முடியும், பேச முடியும், நம்ம வாழ்த்த முடியும் அப்படின்னால சொல்லி வெற்றிவேல் அம்மாகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அகிலனும் போலாம்ப்பா, சித்தி வேணா வரட்டும், நம்ம போலாம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இருப்பா இதோ ஆயிடுச்சு வந்துடுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றிவேலும் இதை எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய கோவத்தில் இருக்காங்க. ஆனால் உஷா இதை வேணும்னு தான் பண்ணுறாங்க அப்படின்றத வெற்றிவேலும் வெற்றிவேலோட அம்மா இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இதை வெளிப்படையாக கேட்கவும் முடியல, சொல்லவும் முடியல. எப்படி இருந்தாலும் இவன் எதுக்காக எல்லாம் இந்த மாதிரி செய்கிறா அப்படின்றது நல்லாவே தெரியுதுங்க. அதனால தான் எதையும் பேசாத, இப்பயாச்சும் வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. மாமா நீங்கள் லேட்டாக போனதுக்காக தான் நான் லேட்டாக ரெடியாகி வந்திருக்கேன். நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து சுந்தரிக்கிட்ட நான் பேச விட்டுருவேனா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கிளம்பி போயிட்டுருக்காங்க. கார்த்திக் வந்து நம்ம சுந்தரி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. இதனால நம்ம சுந்தரி ரொம்பவும் பயந்து போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னோட பொண்ணோட பிறந்த நாளுக்கு என்னை வரக்கூடாதுன்னு சொல்லி நீ திட்டம் போட்ட. ஆனால் பார்த்தியா கடைசியில் நீயே உன் பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரமாக வரல, முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் லேட்டாக வந்த. அந்த மாதிரி இந்த விஷயத்துலையும் ஏதாச்சும் என்னை வரவிடக்கூடாதுன்னு செய்யணும்னு நினச்சேன்னா அந்த ஃபங்க்ஷனில் நீயும் கலந்துக்க மாட்டேன். நான் இல்லைன்னா நீயும் இருக்க மாட்டேன். நீ இருக்கணும்னு நினச்சேன்னா அந்த ஃபங்க்ஷனில் நான் இருந்தால் தான் நீயும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியான மிரட்டல நம்ம சுந்தரிக்கை விட்டுட்டு போகிறாரு கார்த்திக். ஆனால் நம்ம கார்த்திக்கோட சுயரூபத்தை யாருக்கிட்டையும் தெரிவிக்க முடியலையே, யாரும் நம்பவும் மாட்டாங்களே அப்படின்ற ஒரு கோவத்திலையும் ஒரு ஆதங்கத்திலையும் நம்ம சுந்தரி இப்போதைக்கு கார்த்திக் என்னதான் பண்ணாலும் என்னதான் சொன்னாலும் பல்ல கடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம கார்த்திக் வந்து இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு நம்ம சுந்தரின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக இந்த ராஜப்பா போர்க்கொடி இவங்களால் பிரச்சனை வரும். இதிலிருந்து நம்ம இப்போ மாலினியோட குழந்தையையும் காப்பாற்றிட்டோன்னா எல்லாரும் நம்ம பக்கம் விழுந்துருவாங்க. ஆல்ரெடி கிருஷ்ணா லேசாக சாஞ்சிருக்கான். இன்னும் அவனை முழுசாக கவுத்துட்டோன்னா எல்லாமே மேட்ரு நம்ம பக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மனக்கோட்டையில் இருக்கார் கார்த்திக். ஆனால் இது எதையுமே நடக்க விட கூடாது. அதே மாதிரி நம்ம சுந்தரியும் இந்த விஷயத்தில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.